வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் காங் பாவ் சிக்கன். ஒரு சூப்பர் டெலிஷியஸ் சைனீஸ் சிக்கன் ரெசிபி. சிக்கன் கியூப்ஸ், பெல் பெப்பர், ஆனியன், பீனட், சில்லி இதெல்லாம் போட்டு ஒரு அட்டகாசமான ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி சிக்கன் தைஸில் பண்ணாதான் நல்லா இருக்கும். 3 சிக்கன் தைஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் செசமே ஆயில், 1 ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் இதெல்லாம் போட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் அதில் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பேரலாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பேஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1/2 ஸ்பூன் ரைஸ் வினிகர், 1/2 ஸ்பூன் குக்கிங் ஒயின், 2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இந்த சிக்கன் பீசஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் பீசஸ் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆனியன் இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெல் பெப்பர் அதே டைப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ட்ரை சில்லிஸ், கார்லிக், ஜிஞ்சர் அதுவும் சாப் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே ரோஸ்டட் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் போல் இதெல்லாம் வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் ஆல்ரெடி வறுத்தெடுத்ததால் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஜஸ்ட் அது எல்லாம் கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் சாஸை இதில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சூட்லேயே அதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டெலிஷியஸ் காங் பாவ் சிக்கன் ரெடி. ஒரு ஹாக்கர் சென்டர் ஸ்டைலில் ஆத்தென்டிக் டேஸ்டோட சூப்பர் டெலிஷியஸ் சைனீஸ் காங் பாவ் சிக்கன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை ஒயிட் ரைஸோட பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.